இப்ப பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. சர்ச்சை மன்னன் இர்ஃபானோட கத தான். எல்லாருக்கும் சனி வரும். ஆனா, இவருக்கு பொறுத்தவரைக்கும் வாயில சனி இருக்கிறது உண்மதான். அங்க போன மனுஷன் ஆனிவர்சரி மட்டும் கொண்டாடியிருந்தா பிரச்சனையே இல்ல. 10,00,00,000ல வீடு இருக்கு. அத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, இங்க இருக்கிறது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னது தான் பெரிய இஷ்யூவா இருக்கு. எல்லாமே வாங்க சொல்ற, ஆனா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ற. அப்ப நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட கேள்வி. இத வாங்க முடியலையா? இல்லன்னா டவுன் ஹவுஸ் வாங்க. அது வெறும் 5,00,00,000 தான். எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு 1, 2 தான் இருக்கு. அதுவுமே வாங்கிடுங்க. இல்லன்னா அது 20,00,00,000யா மாறிடலான்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்த பண்ணிட்டு இருக்காரு. இவர பொறுத்தவரைக்கும் இருக்கிற யூடியூப்லே இவருக்கு தான் அதிகமான சம்பளம். லட்சத்துல இல்ல மக்களே, இவரு இப்போ கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இருக்காரு. யாருக்கு தெரியும்? இவரு இந்த ப்ரமோஷன் மூலமா இவருமே ஒரு ஃப்ளாட்ட புக் பண்ணியிருப்பாரு. இவங்களோட குடும்பம் மொத்தமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூடியூப் குடும்பமா தான் மாறிட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் ஆசிஃபாவுமே அதே மாதிரி தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறியிருக்காங்க. இர்ஃபான் இப்போ ஊருக்கு போனா அவருக்கு பின்னாடி கொடை பிடிக்கிறது, கேமரா பிடிக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த சர்ச்சைமான இது மட்டும் நிக்காம பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுவுமே வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பிரியாணி 1 கிலோ ரூ. 3,650 வெளியில யாமோ இதுன்னு சரி, மத்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா, சிக்கன் 65 சொல்லிட்டு எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஆனா, இவரு 1 கிலோன்னு சொல்லிட்டு 4 கறி போட்டுட்டு, இதுக்கு போய் இவ்ளோ காசு குடுக்கணுமான்றது தான் கேள்வியே. இது ஒரு சாம்பிள் தான் சொல்லியிருக்காரு. இதுவே தொடர்ந்ததுன்னா, இதுவுமே ஒரு பெரிய பிசினஸா ஆரம்பிக்க போறாராம். அவ்ளோ நல்ல கமெண்ட்ஸு. அவ்ளோ தீந்து போச்சு. எங்களுக்கு கூட வீட்ல இல்லன்னு சொன்னவருக்கு, கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவர் யூடியூப் சேனல்ல போட்டிருக்காரு. அதுவுமே நல்ல கமெண்ட்ஸ் தான். ஆனா ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க அவரோட பிரியாணிய. மக்கள ஏமாத்தலாம். அதுக்காக முழு பூசணிக்காவ நீ இப்படியா சோத்துல மறைப்பன்றத தான் கேள்வியே. எத்தனையோ மக்கள் சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பிரியாணிய நீ ஃப்ரீயா குடுத்துருக்கலாமே. ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு எங்க பார்த்தாலுமே அடி விழுதோ இல்லையான்னு சரி, பணமழையும் கொட்டிட்டு தான் இருக்கு. சில வருடங்கள் முன்னாடி அவரோட தங்க பொண்ணான அவர வச்சு தான் கன்டென்ட் குடுத்துட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவரோட மகள வச்சு தான் இப்போ இவருக்கு கன்டென்ட்டே போயிட்டுருக்கு. இர்ஃபான்காக பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அவரோட குழந்தைக்காகவே எல்லாருமே சில பேர் யூடியூப பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.